அமெரிக்க தேர்தலை நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. அமெரிக்க தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை டபுள் சுவாரஸ்யம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் மீண்டும் வந்து விட்டார், திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற அளவில் ட்ரம்ப் களத்தில் இறங்குகிறார், ஆக்ரோஷமாக காணப்படுகிறார், ஆளும் கட்சியை அலற வைத்திருக்கிறார். அப்படி என்ன நடந்தது, ட்ரம்ப் எதனால் இது போன்ற ஒரு என்ட்ரி கொடுத்திருக்கார் என்பதை நாம் பார்த்து விடுவோம். முதல்ல நம்ம ஊரில் நீங்கள் ஜனாதிபதி எடுத்துக்கிட்டாலும் அல்லது பிரதமர் எடுத்துக்கிட்டாலும் பதவி காலம் என்பது 5 ஆண்டுகள். அமெரிக்காவில் 1 வருஷம் கம்மி. அமெரிக்காவில் ஜனாதிபதி, அமெரிக்காவில் பிரதமர்னு யாரும் கிடையாது, ஜனாதிபதி அதாவது அதிபர்னு நாம் சொல்கிறோம். அதிபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதவி காலம் 4 ஆண்டுகள். இந்தியாவில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமராக இருக்கலாம். அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஒருவர் 2 முறை மட்டும்தான் அதிபராக இருக்க முடியும். அப்போ அதிகபட்சம் ஒருத்தர் அதிபராக அமெரிக்காவை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியும்? 4 + 4 8 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியும். வயது வரம்பு எதுவும் கிடையாது. அதுவும் இந்த தேர்தலை சுவாரஸ்யமாக்கியிருக்கு. காரணம் என்ன? 2 பேருமே வயதான வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். ட்ரம்ப்புக்கு 78னா பைடனுக்கு வயசு 81. தேர்தல் களம் மிக சுவாரஸ்யமாக காணப்படுகிறது. ட்ரம்ப் எப்பவுமே அமெரிக்க மக்கள் 2 முறை வாரி கொடுத்துருவாங்க. யாராவது அதிபர் வந்தாங்கன்னா 2 முறை ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி 8 ஆண்டுகளாக கொடுத்துருவாங்க. ஆனால் ட்ரம்ப்பை மட்டும் 4 ஆண்டுகளில் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சும்மா இருந்தார்களா? நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்து அடித்து நொறுக்கி விட்டார்கள். அந்த பழைய காட்சிகளை ஒரு முறை ரீவைண்ட் செய்து பார்த்து விடுவோம். அமெரிக்காவில் 2 பிரதான கட்சிகளுக்கு தாங்க போட்டி. அது என்னென்ன கட்சிகள் என்றால், ஜனநாயக கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று அழைப்பார்கள். நமக்கு தெரியும், ஆளும் கட்சி தான் அங்கே தற்பொழுது டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கிறது. அதிபர் பைடன் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு கட்சியானது குடியரசு கட்சி என்று அழைப்பார்கள், ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. இது தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறது. ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அங்கெல்லாம் அதிபர் வேட்பாளர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? இங்கே மாதிரி பிரச்சாரத்தில் மட்டுமே கர்ஜிக்க மாட்டாங்க, நேருக்கு நேர் விவாதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிவியில் நேருக்கு நேர் விவாதம் செய்வாங்க. 3 முறை 3 காலகட்டங்களில் விவாதம் செய்வாங்க. அதை பார்க்கும் மக்கள் புரிந்து கொள்வார்கள், யார்கிட்ட உண்மையிலேயே சரக்கு இருக்குது, யார் நாட்டுக்கு என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லி மக்கள் அந்த 3 டிபேட்டை கூர்ந்து கவனித்து முடிவெடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு டிபேட் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல் விவாதத்தில் யார் ஸ்கோர் பண்ணாங்க தெரியுமா? ட்ரம்ப் தாங்க பட்டையை கிளப்பிட்டார். பைடன் அங்கே பரிதாபமாக காணப்பட்டார். அவர் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த விவாதத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. He has not done a good job. He's done a poor job, and inflation's killing our country. It is absolutely killing us. Thank you. President Biden? Well, look, the greatest economy in the world. He's the only one who thinks that, I think. I don't know anybody else who thinks he's the greatest economy in the world. And, the fact of the matter is that we found ourselves in a situation where many others, in all fairness to China, it's going to just force them to pay us a lot of money, reduce our deficit tremendously, and give us a lot of power for other things. But he made a statement. The only thing he was right about is I gave you the largest tax cut in history. I also gave you the largest regulation cut in history. That's why we had all the jobs. And the jobs went down and then they bounced back, and he's taking credit for bounce back jobs. You can't do that. That $2 trillion tax cut benefited the very wealthy. What I'm going to do is fix the tax system. For example, we have 1,000 trillionaires in America. Billionaires in America. Look, if we finally beat Medicare. But the number of drugs coming across our border now is the largest we've ever had by far. President Trump, thank you. President Biden? Fentanyl and the byproducts of fentanyl went down for a while. And I wanted to make sure we use the machinery that can detect fentanyl, these big machines that roll over everything that comes across the border. இந்த விவாதத்திற்கு பிறகு ஆளும் கட்சி ஆடிப்போய் காணப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் 81 வயது தடுமாற்றத்துடன் காணப்பட்டார். விவாதத்தில் மட்டுமில்லை, பல மேடை நிகழ்ச்சிகளில் லேசாக தடுமாறுவார், திடீரென அப்படியே நின்று விடுவார், திடீரென திரும்பி நடப்பார். இதெல்லாம் மக்கள் என்னடா இது, ஒருவேளை வயசின் காரணமாக இப்படி நடக்கிறதா என்று சந்தேகம் கொண்டு விட்டது. அமெரிக்காவில் சொல்லுவாங்க, யாராவது ஸ்டைலாக இருந்தாங்கன்னா லுக்கிங் பிரசிடென்ஷியல் என்று சொல்லுவாங்க. ஜனாதிபதி வேட்பாளர் மின்னுகிறதை போல நீங்கள் பிரமாதமாக இருக்கிறீர்கள் என்று மக்கள்
மக்கள் பேசிக்கொள்வார்கள். அப்ப ஜனாதிபதி வேட்பாளர் எப்படி இருக்கணும்? ஆனால் இந்த முறை அதிபராக இருக்கக்கூடிய பைடனிடம் லேசாக ஒரு தள்ளாட்டம் காணப்படுகிறது. லேசாக அவர் திணறுகிறார் என்றது இந்த விவாதத்தில் தெரிந்துவிட்டதாகவும் ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டாங்க. பொதுமக்களும் அப்படியே சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட்டில் எப்படி இறங்கி சிக்ஸர் அடிப்பதை போல ட்ரம்ப் ஒரு பக்கம் அடித்து கொண்டிருக்கிறார். ஆக்ரோஷமாக எப்பொழுதும் பேசக்கூடியவர். அதே ஆக்ரோஷம் காணப்பட்டது. பைடன் அங்கே பரிதாபமாக காணப்பட்டதால் ஆளும் கட்சியினர் ஆடி போயிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் தாக்கியதை கண்டு பொதுமக்கள் அங்கே ஆடி போயிட்டாங்க. இப்போ மீண்டும் மறுபடியும் ட்ரம்ப் முழு வீச்சில் களத்தில் வந்திருக்காரே, பைடன் வீக்காக காணப்படுகிறாரே என்று அவர்களும் அதிர்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த விவாதத்துக்கு பிறகு என்ன சொல்லிட்டாங்க, மற்றவங்கெல்லாம் விவாதிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இப்படி போனால் சரி வராது. அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கு இல்லையா, ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. உள்ளுக்குள்ளேயே விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். பப்ளிக்காக யாரும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் முதல் விவாதம் நடந்த பிறகு அதுவும் சிட்டிங் அதிபராக இருக்கக்கூடிய ஒருவரை மாற்றிவிட்டு வேறு ஒருவரை வேட்பாளராக கொண்டு வந்தால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தினால் என்ன செய்வது என்பது தெரியாமல் முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் பைடன் திரும்பி வந்து அடிப்பார் என்று. ஆனால் இது தொடர்பான முடிவு பைடனும் அவருடைய குடும்பத்தாரும் மட்டுமே எடுக்க முடியும் என அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச ஊடகங்கள் கிட்ட பைடனா முன் வந்து என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன், வேறு யாரையாவது வேட்பாளராக போடுங்கன்னா தான் அங்கே மாற்றம் ஏற்படுமே தவிர, அவராக போகவில்லை, அவராக விரும்புகிறார் என்றால் அவரை அவ்வளவு எளிதாக மாற்ற முடியாது. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளும் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்ற குரல்கள் எழுந்தாலும் பைடன் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் தான் அங்கே வேட்பாளர், நான் இன்னும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பைடன் பதவிக்கு ஆசைப்படும் சொந்த கட்சியினர் கூட அவரை ஆதரிக்கும் சுவாரஸ்யம் அமெரிக்காவில் அரங்கேறி இருக்கிறது. அவை அடக்கமா என்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒபாமா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு, அதாவது யாரெல்லாம் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்ணாடி முன்னாடி சென்று நிற்கும் பொழுது தன்னை அந்த கண்ணாடியில் ஒரு ஜனாதிபதியாகத்தான் பார்ப்பார்கள். அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஒவ்வொரு எம்பிக்கும் நாட்டுடைய தலைமை போஸ்ட்டுக்கு நாம் வந்துடணுங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு தான் அது உண்மையாக மாறுகிறது என்று. அப்போ இவருடைய பதவியை எத்தனை பேர் இவருடைய கட்சியிலேயே கண் வைத்திருப்பார்கள், பைடன் போல் நாம் அதிபர் ஆகிவிடணும் சொல்லி. ஆனால் அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இது சரியான தருணம் இல்லை, இந்த நேரத்தில் நம்ம இமேஜ் டவுன் பண்ணக்கூடாது, கட்சிக்குள்ளேயே நமக்கு எதிராக திருவிடுவாங்கன்னு சொல்லி, இல்லை அவர் நல்லா தான் பேசுகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி சொரிக்கட்டி இருந்தாலும் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு குறையவில்லை என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் ஸ்விங் ஸ்டேட்ஸ் என அழைப்பார்கள். ஸ்விங் மாநிலங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில மாநிலங்களில் ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவங்க தான் பிரதானமாக வெற்றி பெறுவாங்க, உறுதியாக தெரியும். சில மாநிலங்களில் டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவங்க தான் வெற்றி பெறுவாங்க, உறுதியாக தெரியும். சில மாநிலம் எப்படி வாக்களிக்கும் என்றே தெரியாது. அவர்களை வைத்துத்தான் அரசியல் ஆட்டமே இருக்கிறது. அவர்கள் எந்த கட்சியின் பக்கம் சாய்கிறார்களோ அந்த கட்சியின் வேட்பாளர் அதிபராகி விடுவார். நேற்று ஏற்பட்ட அந்த விவாதமானது பைடன் கட்சிக்கு ஒரு பின்னடைவு, ஸ்விங் மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பேசப்பட்டு வருகிறது. இருப்பினும் இன்னும் 2 டிபேட் பாக்கி இருக்கிறது. ட்ரம்ப் ஜனநாயகத்தை அழிப்பார், நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவேன் என பைடன் இந்த விவாதத்துக்கு பிறகு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் சொல்றார், ஆமா இது ஒரு தடுமாற்றம் தான், முன்ன பேசினது போல என்னால் பேச முடியல, முன்னர் சுறுசுறுப்பாக இருந்ததை போல என்னால் இருக்க முடியவில்லை, என்றாலும் நான் உண்மையை உறக்க கூறுகிறேன் என்று ஒரு பொது மேடையெல்லாம் போட்டு பிரமாதமாக பேசிட்டார். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. ட்ரம்ப் மீதான குற்றச்சாட்டு என்னன்னா, ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்தது உள்பட நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இவர் எதிர்கொண்டாலும் ஜனாதிபதி தேர்தலில் இவர் போட்டியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே விவாதங்களில் தொடர்ந்து ஸ்கோர் பண்ணா அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் மாறுவதற்கு அதிக சாத்தியம் இருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்றார் அப்படின்னா, பைடனுடைய வயது பிரச்சனை இல்லை, அவர் திறன் குறைந்தவர் என்று அட்டாக் செய்கிறார். ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால அவர் இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதை ட்ரம்ப்புக்கும் அது பொருந்தும். ஏன்னா இவருக்கும் 78 வயசு, அவருக்கு 81 வயசு, 3 வயசு தான் கம்மி அவரோட. அதனால இவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறார், வயசு ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவருக்கு திறமை இல்லை அதிபராக தொடர்வதற்கு என்று அப்படி தாக்க ஆரம்பித்து விட்டார்.
ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை ஒருவேளை பைடன் விலக முடிவெடுத்தால் யாருக்கு அதிபர் வேட்பாளர் என்ற அந்தஸ்து கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, அங்கே கமலா ஹாரிஸ் இருக்கிறார், துணை அதிபர், இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல மாநில ஆளுநர்கள், எப்படி அர்னால்டு ஸ்வாசினேகர் ஒரு மாநில கவர்னராக இருந்தார், அந்த மாதிரி பல கவர்னர்கள் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ட்ரம்ப்பை எதிர்த்து களத்தில் நிற்பார்கள் என்று அந்த கட்சி நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் கவர்னர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஒருவேளை இவர் அதாவது இவங்களுடைய பூர்வீகம் அமெரிக்க அல்லாத வெளிநாட்டிலிருந்து இவருடைய பெற்றோர்கள் குடியேறி இருக்கும் காரணத்தினால கமலா ஹாரிஸ் அதனால தான் விட்டுட்டாங்க, அது மட்டும் இல்லை நிறம் பேதம் இங்கே வந்துவிடும் என்று பல குழப்பங்கள் அந்த கட்சிக்குள்ளே எழுந்துவிட்டது. மாநில ஆளுநர்களை வேட்பாளராக நிறுத்தணுமா அல்லது துணை அதிபர் வேட்பாளர் நிறுத்தணுமா என்று சுருக்கமாக சொல்ல போனார் பைடனுடைய கட்சி மிகப்பெரிய குழப்பத்தை தற்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறது. ரிப்பப்ளிக்கன் கட்சி மிகுந்த துள்ளலோடு காணப்படுகிறது. அடுத்த அதிரடி விவாதம் செப்டம்பர் 10 என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கால தேர்தல் நவம்பர் 5, புதிய அதிபர் ஜனவரி மாதம் பதவியேற்பது தான் அவங்களுடைய ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் இருக்கும் வழக்கம். இப்போ யார் எப்படி அடுத்த டிபேட்டில் ஸ்கோர் பண்ணவிருக்கிறார்கள், அமெரிக்காவில் அரசியல் புயல் எந்த பக்கம் திரும்பவிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். மொத்தத்தில் ட்ரம்ப் தேர்தலில் குதித்துள்ளதால் அமெரிக்க தேர்தலை உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. புதிய பாய்ச்சலோடு அங்கே அரசியல் அணுகுமுறைகள் காணப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.